கோவையில் யூசைட்டின் சார்பில் நடைபெறக்கூடிய டவுன்ஹால் மேற்கு மண்டலம் நிகழ்ச்சி திமுக முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளருமான செந்தில் பாலாஜி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். பொதுவாக எதுவுமே இல்லாமல் வெறுமனே கேட்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் ஒரு கருத்துக்களை சொல்லிவிட்டு அதனுடைய ஒரு கேள்விகளை துணை கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதுக்கு விடை தெரியாமல் நிற்பதை விட முழுமையாக ஆராய்ந்து அந்த களத்தில் நாம் பயணிக்கின்ற பொழுது நாட்டினுடைய வளர்ச்சியில் நம்முடைய பங்கும் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்த்திட முடியும். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மே 7ஆம் தேதி 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். அன்றைக்கி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறப்ப கொரோனா காலம் உச்சத்தில் இருந்துச்சு. மக்கள் வெளியே வர முடியல. நம்ம பெற்றோர்களை பார்ப்பதற்கு கூட, உறவினர்களை பார்ப்பதற்கு கூட, குடும்பத்தாரை பார்ப்பதற்கு கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பேற்று கொரோனா காலத்தை கடந்து மக்களுக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு அதற்கு பிறகு அரசினுடைய நிதிநிலையம் எல்லாம் சரி செய்து தொடர்ச்சியாக தேர்தல் களத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக ஒரு நல்ல அரசை மாண்பு முதலமைச்சர்கள் நடத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக அது மகளிருடைய விடியல் பயணமாக இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வனாக இருக்கட்டும், புதுமை பெண்ணாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்தல் களத்தில் சொன்னதும் சரி, காலை உணவு திட்டம் போன்ற சொல்லாத திட்டங்களையும் இந்த 5 ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தந்திருக்காங்க. ஒரு தமிழ்நாடு அரசு வளர்ச்சி பெறணும், தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்ப்பதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி ஏறத்தாழ 12,36,000 கோடி அளவிற்கான வெளிநாட்டினுடைய முதலீடுகளை ஈற்று 36 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர்கள் சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள். வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதோடு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்க வளர்ச்சி என்ற அளவிற்கு தமிழ்நாட்டை ஒரு தனி மனிதனாக முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை ஒரு உயர்ந்த நிலைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் அழைத்து சென்றிருக்காங்க. உள்ளபடியே நாம் பார்க்கின்ற அரசியல் களத்தில் 50 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை நிறைவேற்றி இருக்கின்றேன். அதற்கு முன்பாக 10 ஆண்டுகள் ஒரு கவுன்சிலராக இருந்து பணியாற்றி 50 ஆண்டுகளில் 30 ஆண்டு காலம் பொது வாழ்வில் மக்களோடு 2.5 கலந்து பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். ஆக அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது அரசு என்ன செய்கிறது, அரசினுடைய திட்டங்கள் எப்படி நமக்கு வந்து சேர்கிறது என்பதை நாம் பார்க்கின்ற போது முதலமைச்சரை பார்த்து அருகாமையிலிருந்து பல நேரங்களில் நான் வியந்து பார்த்துருக்கின்றேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சென்னையில் கடுமையான மழை பெஞ்சுது. மழை பெய்யும் போது முதலமைச்சர் தஞ்சாவூரில் இருந்தாங்க. அன்னைக்கு காலையில் தஞ்சாவூர் அரசு நிகழ்ச்சி முடித்துவிட்டு மதிய உணவு திருச்சியில், மாலை நிகழ்ச்சி திருச்சியை நிகழ்ச்சி முடித்துவிட்டு விமானத்தில் சென்னை இரவு முழுவதும் சென்னையை சுற்றி மழை பாதிப்பு இடங்களை பார்வையிட்டு அப்பொழுது நான் மின்வாரிய அலுவலகத்தில் இருந்து நேராக சென்னை மாநகராட்சியில் முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னவுடன் அங்கு சென்றேன். அவருடன் வாகனத்தில் செல்கின்ற பொழுது நள்ளிரவு 1:30 மணி வரிசையாக ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு அதே இடத்திலே அவர்களுக்கான ஆலோசனை சொல்லிவிட்டு இரவு 1:30 மணி கேட்டார். அடுத்து நாம் எங்கே செல்ல இருக்கின்றோம் என்று கேட்டார். அந்த அளவிற்கு ஒரு அக்கறை முதலமைச்சர் மக்கள் மீது நாம் ஏற்றிருக்கக்கூடிய பொறுப்பை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அளவிற்கு பணிகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்றார்கள். இப்போ கோவையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பல திட்டங்கள் அங்கே இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, கோவையில் ஒரு 10 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட 2021 திமுக கூட்டணி வெற்றி பெறலை. எதிர்க்கட்சி தான் முழுமையாக வெற்றி பெற்றது. ஆனால் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு நாளும் முதலமைச்சர் பார்த்ததில்லை. 234 தொகுதியும் தன்னுடைய தொகுதியாக தான் முதலமைச்சர் பார்த்தாங்க. குறிப்பாக இன்னும் கூட சொல்லணும்னா, சென்னை தவிர்த்து அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் கோவை மாவட்டம் என்ற பெருமையை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் கூட அதிக முறை இங்கு வருகை தந்து அரசு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிந்த பணிகளை திறந்து வைத்து பல்வேறு பணிகளை முதலமைச்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் ஒரு 6 திட்டங்களை அறிவித்தார்கள். அறிவித்து விட்டு அடுத்த முறை கோவைக்கு வருகை தந்து திருப்பூர் செல்ல இருக்கின்ற பொழுது விமான நிலையத்தில் எங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார். அறிவித்த திட்டங்களுடைய நிலை என்னன்னு கேட்டாங்க. நானும் அதிகாரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டோம். பரவாயில்ல, நான் திரும்பி வரும்போது எனக்கு அது என்னங்கிற நிலைகளை சொல்லுன்னாங்க. அந்த திட்டங்களை அறிவிப்பதோடு மட்டுமல்ல, அதற்கான நிதி ஒதுக்கீடு, அரசாணை வெளியிடுவது, அந்த திட்டங்களை தொடங்கி வைப்பது, முடித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பது வரை முதலமைச்சர் அவர்களை கண்காணித்து அந்த பணிகளை முன்னெடுக்கின்ற பொழுது
நாம் ஏன் இதை செய்யக்கூடாது என்று அன்று நான் யோசித்தவன் இப்பொழுது வரை தொடர்ச்சியாக நாம் எந்த நிலைகளை தொடங்கி இருக்கின்றோம், தொடங்கிய பணிகளை நாம் நிறைவு செய்தோம் என்பதை பார்க்கின்ற பொழுது மிக சிறப்பான பணிகளை நாம் மக்களிடத்திலே முன்னெடுத்து செல்ல முடியும். கோவையை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக நிறையா நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம், வெளியூர்லேருந்து வந்து இங்கே படிக்கிறோம் அல்லது இங்கே வேலைகளில் இருக்கோம் அப்படின்னா கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலையில் நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு பார்த்திங்கன்னா நிறைய சமூக வலைத்தளங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் தொலைக்காட்சிகளையும் பார்த்தா சாலைகள் மிக மோசமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குது, குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம பணிக்கு செல்ல முடியல, நிறையா போக்குவரத்து நெரிசலாக இருக்குது, இது போன்ற சூழல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ முதலமைச்சர்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு ஒரு சிறப்பு நிதிகள் வேணும் சாலை அமைக்கிறதுக்குன்னு சொல்லி 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. அடுத்த முறை கேட்டோம், அப்புறம் ஒரு 200 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இப்படி கோவை மாநகராட்சியில் மட்டும் பார்த்தோன்னா 1706 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகள் மட்டும் இந்த 5 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு 760 கோடி ரூபாய் நிதிகளை மாண்பு முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. கோவை மாநகராட்சியில் 100 வார்டு இருக்குது. இந்த 100 வார்டை நான் பிரித்து பார்க்கும்போது பார்த்தா 8700 கோடி ரூபாய்க்கு இந்த 5 ஆண்டுகளில் கோவை மாநகராட்சியில் மட்டும் வளர்ச்சி திட்டங்களுக்கான பணிகளை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. பாதாள சாக்கடை தொடங்கி குடிநீர் திட்ட பணிகள், கட்டிடப் பணிகள், சாலை வசதிகள் என 8700 கோடி ரூபாய் அளவிற்கான பணிகளை தந்திருக்கின்றார்கள். பெரியார் நூலகம் பார்த்துருப்போம், நம்ம 300 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. பெரியார் அறிவுலகம் அதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள், அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். நம்ம மாணவ செல்வங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமாக அந்த பெரியார் அறிவுலகத்தை முதலமைச்சர் கொடுத்து அடிக்கல் நாட்டி கடைசியாக பிரச்சார கூட்டத்துக்கு வந்தப்போ கூட முதலமைச்சர் அதில் உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார்கள், முதல் அரசு நிகழ்ச்சியாக கோவையில் பங்கு பெறுவேன், பெரியார் நூலகத்தை திறந்து வைப்பேன் என்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 300 கோடி ரூபாய்க்கு அந்த திட்டங்கிறது கோவையினுடைய ஒரு அடையாளமாக அமையக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த திட்டமாக முதலமைச்சர்கள் கொடுத்து அதை இப்போ பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அரசு அமைந்தவுடன் திறந்து வைக்க இருக்கின்றாங்க. அதே போல் பார்த்தோம்னா செம்மொழி பூங்காவை பொறுத்தவரை 172 கோடி ரூபாய் மதிப்பீடு. அது நான் போட்டியிடக்கூடிய தெற்கு தொகுதியில் தான் அமைந்திருக்கிறது. எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது. அந்த திட்டம் தொடங்கியது முதல் திறப்பு விழா வரை நான் முதலமைச்சரோட அதில் பங்கு பெற்றதில் உள்ளபடி எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. தெற்கு தொகுதியில் அமைந்திருப்பதால் இரட்டிப்பு மகிழ்ச்சி. சனி ஞாயிறுலாம் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 20,000 பேர்லேருந்து 30,000 பேர் வரை செம்மொழி பூங்காவை பார்வையிடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழலை கோவையினுடைய அடையாளமாக மாண்பு முதலமைச்சர்கள் அதை உருவாக்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு தந்திருக்கின்றார்கள். அதேபோல் இப்போ நம்ம அவினாசி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல், அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான 10 கிலோமீட்டர் நீளத்திற்கான மேம்பாலத்தை ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைத்து 1781 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணியை முடித்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்காங்க. அந்த பாலம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கோவையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவர்கள் ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த கோரிக்கை பைபாஸ் வரை அந்த பாலத்தை நீட்டிக்கணும், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் இதெல்லாம் குறையும் அப்படிங்கிறத சொன்னாங்க. உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன உடனே இப்போ அதற்கு 600 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அரசு அமைந்தவுடன் அந்த பணிகளை தொடங்க போகிறாங்க.